வந்து ஒரு இயற்கை எழிலர் நம்ம நண்பர் திரு உதயகுமார் அவர்களோட குடும்பத்திற்கு நம்மளால் முடிஞ்ச உதவியாக ஒரு 11,000 ரூபாய் வந்து நிதி உதவியாக கொடுத்துருக்கோம். இனி வரும் காலங்களில் அவங்க பயன்படுற விதமாக வந்து நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சு அவங்களுக்கு அரசு வேலை, அவங்க குடும்பத்தில் யாரும் ஒருத்தருக்கு அரசு வேலை வேணுங்கிறதுக்கான கோரிக்கையை கொடுத்துருக்கோம். அதை தொடர்ந்து அவங்க படிக்கிற 2 குழந்தைகள் இருக்காங்க. அவங்களுக்கு மாணவர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழே வந்து அவங்களுக்கு சிறு உதவித்தொகை வேணும்னு சொல்லி கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். இதை தொடர்ந்து இருக்கிற இது போல் இந்த சம்பவங்களும் நடந்தாலும் அவங்களுக்கு குடும்பத்துக்கு உதவியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலே முதல் முறையாக திருப்பூர் மாவட்ட பத்திரிகையாளர் மன்றம் சார்பில் எங்கள் மன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு அனைவருக்குமே வந்து காப்பீட்டு, அதாவது வந்து 10 லட்சம் ரூபாய்க்கான காப்பீடு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் கையினாலேயே கொடுக்குற மாதிரி வரையறை பண்ணி அதுக்கான முயற்சிகள் போய்கிட்டு இருக்கு. அது என்னைக்கு என்ன இப்போ நம்ம இருக்கிறது வந்து திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இருக்கோம். திருப்பூர் மாவட்டத்தில் நீதியின் குரல் நிருபராக பணிபுரிந்த உங்கள் உதயகுமார் அவர்கள் கடந்த 20 நாட்களுக்கு முன்பு குடும்பத்தினருக்கு உதவி செய்யும் பொருட்டு திருப்பூர் பத்திரிகையாளர்கள் சார்பாக மரியாதைக்குரிய நமது அருமை சகோதரர் கனிராஜ் அவர்களும் தம்பி வரதராஜன் அவர்களும் சேர்ந்து ஒரு முதல் முயற்சியாக தமிழகத்திலேயே ஒரு பத்திரிகையாளர் நிருபர் இறந்தால் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை பத்திரிகையாளர் குடும்பத்திற்கு என்ன உதவி வேண்டுமோ அதை திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் செய்கிறேன் என உறுதியளித்துள்ளார். இந்த முயற்சியை தொடர்ந்து நமது அருமை சகோதரர்கள், திருப்பூர் மாவட்டத்தினுடைய சகோதரர்கள் தொடர்ந்து அவர்கள் குடும்பத்துக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ, கல்வி உதவித்தொகை, அவர் மனைவிக்கு அரசியல் ஒரு வேலைவாய்ப்பு போன்ற அனைத்தும் செய்து தர வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவரையும் இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய செய்தித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாண்புமிகு வெள்ளக்கோயில் சாமிநாதன் அவர்களையும் எங்களது பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இது போன்ற ஒரு முன் உதாரணத்தை நமது தமிழ்நாடு முழுவதும் உள்ள பத்திரிகையாளர்கள் அந்தந்த குடும்பத்தில் நடைபெறும் சுக துக்க நிகழ்வுகளில் கலந்து கொண்டு உதவி செய்ய வேண்டும் என்பது எங்கள்